28 வெள்ளிக்கிழமை தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது அதிகாரம் 2-14 உள்ள வசனங்கள். பல காட்சிகளை காண்கிறார். 4 மிருகங்கள் தென்படுகின்றன. கடைசியில் 9-13-14 வசனங்களை பார்க்கும்போது அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு வந்து அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போல, அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போல இருந்தது. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளின் எரிச்சக்கரங்களாக இருந்தன. அவருக்கு பல பணிபுரிந்தார். பல கோடி பேர் அவர் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறக்கப்பட்டன. ஆகவே ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த மானிட மகன் வந்தவர் மானிட மகன் போன்ற ஒரு தோன்றினார் என்று 13வது வசனத்திலே பார்க்கிறோம். இவர் தொன்மை வாய்ந்தவர் அருகில் வந்தவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை காட்டி அவருடைய இறையாட்சியை குறிக்கிறது. அவர் நீதி வழங்குகிறார். அவர் எப்படி எல்லா மக்களும் அவருக்கு பணிவிடை புரிகிற நீதிமன்றம் அமர்ந்தது என்று 10வது வசனத்தில் பாருங்கள். நூல்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அவர் மேகங்கள் மீது வருவார். நம்மிடத்தில் கொண்டு வரும் முதலில் மானிட மகனாக வந்தார். பின்பு மேகங்கள் மீது நம்மை நீதித்திருக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொன்மையாளர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். அவருடைய ஆட்சி என்று முடிவிராது அழியார். எங்கள் அன்பான ஆண்டவரை தேடி வந்து உடைய இறையாட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீர். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். நல்லது.